மலையாள படங்களில் நடித்துக் கொண்டிருந்த நயன்தாராவை ஐயா படம் மூலம் தமிழுக்கு கொண்டு வந்தவர் டைரக்டர் ஹரி. அந்த படத்தில் சரத்குமாருக்கு ஜோடியாக நடித்த நயன்தாரா அப்படம் வெற்றி பெற்றதால் தமிழில் அடுத்தடுத்த புதிய படங்களில் புக் ஆகி முன்னணி நடிகையாகிவிட்டார். அனைத்து முன்னணி நடிகர்களுடனும் ஒரு பெரிய ரவுண்ட் வந்து விட்டார் நயன்தாரா. தற்போது சோலோ ஹீரோயின் கதைகளில் நடித்து வருகிறார். இந்த நிலையில் சிங்கம் 3 படத்தை அடுத்து விக்ரம் நடிப்பில் சாமி 2வை இயக்குமாறி அந்த படத்தில் மீண்டும் நயன்தாராவுக்கு சான்ஸ் கொடுத்திருப்பதாக ஒரு செய்தி பரவி கொண்டிருந்தது. ஆனால் அது பற்றி விசாரித்தால் சாமி 2 படத்தில் கண்டிப்பாக நயன்தாரா இல்லை என்றார்கள். காரணம், சிங்கம் 2 படத்தில் அஞ்சலி நடனமாடிய பாடலில் ஆட முதலில் நயன்தாராவைத்தான் அழைத்தாராம் ஹரி. ஆனால் அவர் குத்து பாடல்களுக்கு ஆடுவதில் என்று மறுத்துவிட்டாராம். அதன் பிறகுதான் அந்த வாய்ப்பு அஞ்சலிக்கு கிடைத்தது. ஆனால் ஏற்கனவே ரஜினி, விஜய் படங்களில் குத்துப்பாட்டுக்கு ஆடிய நயன்தாரா தனது படத்தில் நடனமாட மறுத்துவிட்டதால் கோபம் அடைந்த டைரக்டர் ஹரி இனிமேல் தனது படங்களில் அவரை நடிக்க வைப்பதில்லை என்று ஏற்கனவே முடிவெடுத்து விட்டதாக பாலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் சினிமா தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.